Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி சீக்ரெட்ஸ் அப்படினாவே அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 10 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அந்த டாப் 10 குள்ள இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும். அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா Aloe vera gel. சோ இன்னைக்கு Aloe vera gel பத்தி தான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இந்த ஜெல்லை வச்சு நிறைய பியூட்டி ரெமெடிஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் வந்து பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த Aloe vera ஜெல் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஜெல்லோட ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் அப்படிங்கிற பிராண்டு. இதில் 2 கலர் இருந்தது, க்ரீன் இருந்தது, நேச்சுரல் கலர் இருந்தது. நான் எதை ப்ரிஃபர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஆக்சுவலாக Aloe vera வந்து வீட்லேயும் நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஸோ அதை வந்து வளர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதோடைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நேச்சுரல் கலர்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ இதில் வந்து எந்த கெமிக்கல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லாவே சூப்பராக வந்து இது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவே வந்து நல்லா ஈஸியாக இதாகிடும் இது ஸ்கின்ல. ஸோ இது கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ இந்த Aloe vera ஜெல்லை வச்சு நம்ம நிறைய பியூட்டி ரெமெடிஸ் வந்து பண்ணலாம். வாங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம். Aloe vera ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, அது இல்லாமல் பியூட்டி பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து இதோடைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Aloe vera மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருக்கும். அப்புறம் ஃபேஸில் போடுறப்ப வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து நிறைய நேச்சுரல் ப்ரைமராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய சீக்கிரமாக வயசாகன தன்மை ஒரு மாதிரி மெச்சூர்ட் ஃபேஸ் ஆகிறத வந்து கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஹேர் பேக்லேயும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபேஸ் பேக்லேயும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஆப்டானது. அது இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து மேக்கப் போடுறப்போ மட்டும் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த Aloe vera ஜெல்லை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரி, Aloe vera ஜெல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளின்சராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி Aloe vera ஜெல்லை வந்து தேவையான அளவு நம்ம வந்து Aloe vera ஜெல் எடுத்துக்கலாம். இதோட வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து வீட்டிலேயே ஹோம்மேட் பண்ண ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனல்லையே இருக்குது. நான் அந்த வீடியோவும் வந்து நான் என் ஸ்க்ரீனில் வந்து சேர்க்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் இதில் வந்து ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கோ, அதாவது நம்ம வந்து கிளென்சராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம காட்டனில் வந்து டிப் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து இது வந்து மேக்கப் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கிளென்சர், நேச்சுரல் கிளென்சராக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ Aloe vera ஜெல்லை வச்சு அடுத்து வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் இருந்து 1 ஸ்பூன் வந்து Aloe vera ஜெல் எடுத்துக்கலாம். சுகர் எடுத்துக்கலாம். சுகருக்கு பதிலாக வந்து நம்ம சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டெட் ஸ்கின், நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற
பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு க்ளோயிங் லுக்குக்கு வந்து ஒரு 1 வீக் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலே இது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலுவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலுவேரா ஜெல்லை வந்து நம்ம டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த டோனர் எப்படி பண்ணுறது, ரொம்ப நேச்சுரலாக கெமிக்கல் ஃப்ரீ டோனர், நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்சிவாக போட்டு டோனர் வாங்க தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆலுவேராவை எடுத்துக்கலாம். இந்த ஆலுவேராவோட நம்ம என்ன சேர்க்கலாம்னா க்ரீன் டீ வந்து சேர்க்கணும். ஸோ இங்கே வந்து க்ரீன் டீயோட இது வச்சுருக்கேன், நான் பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் டீயை வந்து தண்ணியில் வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து இறங்கிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டோட நம்ம வந்து இந்த ஆலுவேராவை சேர்த்துடலாம். க்ரீன் டீ வாட்டரோட ஆலுவேரா வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து வந்து ஒரு நல்ல சூப்பராக வந்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே கிடைக்குது, இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்கப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிரும். திருப்பி அந்த போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கின் வந்து திருப்பி வந்து நார்மல் பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டோனர் வந்து எடுத்து அலுவேராவையும் க்ரீன் டீயோட வாட்டரையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டோனர் தயாரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டோனர் என்ன பண்ணலாம்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து முன்னாடி ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து காட்டனில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் அலம்பினதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வச்சோம்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாம் திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், டோனரோட ஸ்டெப் வந்து. ஸோ இந்த ஆலுவேராவை வந்து எப்படி வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆலுவேராவை கொஞ்சம் எடுத்துக்கணும், கையில் எடுத்துகிட்டு நம்ம கன்னத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே எடுத்து ஈவனாக ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஈவனாக வந்து ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அந்த ஃபவுண்டேஷன் போடுறப்போ வந்து அந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் வந்து நார்மலாக ஆக்கி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பேஸ் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ப்ரைமர் செட் ஆகிடுச்சினாலே இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரைமர் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனோட கெமிக்கல் வந்து நம்மளுடைய ஸ்கின் அஃபெக்ட் ஆகாமையும் இருக்கும். சேம் நம்மளுடைய அந்த இதுவும் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வந்து ஃபவுண்டேஷன் நல்லா வந்து செட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். க்ரோ யங்கர் வித் மஹா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ பெல் பட்டன் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.